விளையாட வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய வீராங்கனைன்னா அதை பாருங்க, இதில் போய் விளையாடுறலாம். நல்லா தான் இருக்குது. She is my partner. நெக்ஸ்ட் இதில் தான் போகிறோம், தலைகீழ நிற்க போகிறோம். எல்லாம் கிழிஞ்ச பாய் மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பயங்கரமான ஒரு ஸ்லீப்பி ஃபேஸு. எல்லோரும் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தோம். அப்புறம் கடகடன்னு எந்திரிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத்தனை வருஷமாக சென்னையில் தான் இருக்கேன். ஆனால் போனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நாங்கள் வந்து வேறு ஒரு இடம் பிளான் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு வ்ளாக் போக போக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க எல்லோரும் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் வந்து மீட் பண்ணுறோம். நேற்று தான் பசங்களுக்கு லீவ் விட்டுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோன்றது அப்படியே வ்ளாக் ஃபுல்லாக பாருங்கள். தச்சு தச்சு ஹாய் சொல்லு. இவங்கெல்லாம் யாரு உனக்கு சொல்லு தச்சு. இவங்கெல்லாம் யாரு இன்ட்ரடியூஸ் பண்ண. இந்த அண்ணா பேர் என்ன சொல்லு. இது நிக்கில் அண்ணா, மிதுன் அண்ணா சொல்லு. எது ஒழுங்கா நின்று சொல்லு. இது இக்கில் அண்ணா. அந்த இது மிதுன் அண்ணா. இது தம்பி இல்லை, இவனு உனக்கு அண்ணா தான்டா. பிரணவ் அண்ணா சொல்ல. எல்லாம் சேர்ந்துட்டானுங்கடா, எல்லாம் சேர்ந்துட்டானுங்கடா. யாரு? ரஜு மிஸ்ஸிங். ஆமா. ரெடி ஆயாச்சு. வித்தின் 1 hourல நாங்கள் வந்து பரப்பரன்னு எல்லா குட்டீஸும் வேகமாக கிளம்பிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் விளையாடணும் அப்படின்றனால சிம்பிளான ஒரு டாப் அண்ட் லெகின்ஸ் போட்டுக்கலான்ட்டு. இது வந்து நல்ல ஒரு காட்டன் டாப், சூப்பராக இருந்தது. இது வந்து அமேசான்லேருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன். என்கிட்ட இந்த கலர் வந்து இல்லை, அதனால் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறமா இது வந்து இதுவும் அமேசான் தான். இது வந்து அங்கே குளிச்சுட்டு மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப சீப்புங்க. இது அந்த ரொம்ப அஃபோர்டபுள். ஐ திங்க் 429 என்னமோ தான். பட் இதோட துணி வந்து சான்ஸே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பேண்ட் வந்து டபுள் சைடு எலாஸ்டிக்காக இருக்குது. இதை பார்த்தாலே நான் வந்து குஷி ஆகிடுவேன், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்ஸ் நான் கொடுக்குறேன். அப்போ சரண்யா போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட அங்கேருந்து வாங்கினது தான். ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிடலாம். இது பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து குத்ரெட்ஸா அப்படின்னு அமேசானில் வந்து லைக் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர். இதில் வந்து உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் ஷியா பட்டர் வந்து இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் ஏதோ ஆயில்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரா அப்படியே எல்லா டைப்ஸ்க்குமே வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்து செட் ஆகும். அன்ரீஃபைன்டு. ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது நமக்கு நார்மலாக க்ரீம் எப்படி குழப்பன்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. எப்படி இருக்கு பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ராவாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி தடவிட்டிங்கன்னா அப்படியே ஸ்கின் இதில் வந்து அந்த ஷியா பட்டர் இருக்கிறதுனால நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. அப்படியே ஆயிலியாக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னே. சூப்பராக வந்துருக்கு. எனக்கு வந்து எந்த சீசன்லேயுமே வந்து ட்ரை ஸ்கின் தான். அதனால் இது வந்து எனக்கு நல்லா செட் ஆகும். நமக்கு அந்த அன்ரிஃபைண்டுக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற க்ரீம்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க. இது அப்ளை பண்ணும்போது தான் வந்து தெரியுது. ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிங்கனாலே வந்து போதும். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது இல்லாமல் நான் இருக்கிறேன். இது வந்து விஜயாவோட டியோ. நல்ல உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த டியோ. அண்ட் சரண்யாவோட ட்ரெஸ் கட்டு வா. இதுதான் வந்து ரெடி ஆகிட்டு வருவாங்க. அண்ட் இந்த சீரம் ரொம்ப நல்ல சீரம். வந்து ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்கள். லைக் ஆஃப்டர் 30 அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து
நீங்கள் விட்டமின் சி சீரம் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஆஃப்டர் 30 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சுருக்கம்லாம் விழாமல் சில பேருக்கு கொஞ்சம் டல்லாக அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அண்ட் பிக்மெண்டேஷன் வரும் ஒரு 30 அண்ட் அபவ் ஏஜில். அப்போ வந்து இந்த விட்டமின் சி சீரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து டெர்மாகோ அப்படின்ற பிராண்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் நான் இப்போ டெய்லி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து காட்டன். இது வா அப்படி ஒரு நிமிஷம் பா. இப்போ 3 பீஸ் செட் வந்து இது குர்த்தா, துப்பட்டா, அதுக்கப்புறமா வந்து பேண்ட். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அமேசான் கிரேட் சம்மர் சேல் வந்து 7th May வரைக்கும் லைவில் இருக்கும். 50 to 80% ஆஃபரில் 1500 + டாப் பிராண்ட்ஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேல் டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நான் எம்ஜிஎம் போகிறேன். சொல்லு. தண்ணியில் விளையாட போகிறேன். எங்கே போகிறோம்? எம்ஜிஎம் போகிறோம். தண்ணியில் விளையாட போகிறோம். எங்க டச்சு எங்க மேலையா இருக்கான்? எல்லாம் ரெடி? ஹலோ, ஹாய். சரி, இதெல்லாம் யார் எந்த வண்டியில் வைக்கணும்? ஹலோ மிஸ்டர். ஹலோ மிஸ்டர், இங்க தலையை திருப்புங்க மிஸ்டர். பட பாருங்களா, ஏதோ கோவால வந்து டூர் போற மாதிரி போயிட்டு இருக்கோம். கோவா பாய் மாதிரி இருக்கேடா. இப்ப எங்கயாவது நம்ம கிளம்புறோம்னா அழலாம் மாட்டோம். எல்லாரும் இருக்காங்க, எந்திரிச்சிருக்காங்க, குளிச்சுட்டாங்க, கிளம்பிட்டாங்கன்னா உடனே எந்திரிச்சிருவான். ஆமா, மத்த நேரம் எல்லாம் ஒரே அழுக. எல்லா பசங்களுமே சொல்றா, டே ஏந்திரிங்கடான்னு ஒரு வார்த்தை தான். இதே ஸ்கூலுக்கு எழுப்பணும்னா கிளம்பிருக்காங்க. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் போகிற வழியில் நானும் சரண்யாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம். அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டோம். நடுவில் வந்து கொஞ்சம் நிறுத்தி தண்ணி இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு தான் போனோம். ஏன்னா உங்களுக்கு எம்ஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10-10:30 போல் தான் உங்களுக்கு வந்து உள்ள என்ட்ரி வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் டிக்கெட்ஸ் வந்து போய் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து டிஸ்னி வேர்ல்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் விஜிபி போகலாம் அப்படின்ட்டு நடுவில் வந்து பிளான் பண்ணோம். பட் அதை விட இங்கே வந்து உங்களுக்கு நிறையா கேம்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வந்திருந்தோம். உள்ளே நுழையிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். உங்களுக்கு டிக்கெட் ஐ திங்க் 1400+ நினைக்கிறேன் அடல்ட்டுக்கு. சைல்டுக்கு வந்து ஹைட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து மாறும். ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா 800 அந்த மாதிரி வந்து வந்தது. நிக்கில் மித்துன் ஏஜுக்கு எவ்வளோ டிக்கெட்டுன்றதே எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. வெயிலோட விளையாட வந்திருக்கோம். இன்னைக்கு வேறு பீக்கில் இருக்குமா வெயில், வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் வந்து வெளியே வந்து எல்லாருக்கும் டிக்கெட்ஸ் போட்டு விட்டுட்டாங்க. ஹைட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே வெயிட் சில குழந்தைங்களுக்கு வந்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த சைல்டு டிக்கெட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா என்ட்ரன்ஸில் வந்து எங்களுக்கு அடல்ட் டிக்கெட் கொடுத்துட்டாங்க மித்துனுக்கு. அதுக்கப்புறமா உள்ளே நுழையிறப்ப ஒருத்தர் நின்றுட்டுருப்பார். அவர் என்ன சொன்னார்னா, மித்துன் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கான். சில ரைட்ஸ் வந்து போகும்போது அந்த மேலே நமக்கு அந்த கார்டு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து சில சமயம் வழுக்கிட்டு வரலாம். அதனால் இவனுக்கு வந்து சைல்டு டிக்கெட் தான் வந்து கொடுக்கணும், அதை நீங்கள் கேட்டு மாற்றிட்டு வந்துடுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் சில ரைட்ஸ் வந்து அவனால் போக முடியல. அவன் வந்து அதுலேயே கொஞ்சம் வந்து டல்லாக அங்கே வந்து அழகாக ஆரம்பிச்சுட்டான். சரி, நான் எங்களுக்குலாம் அடல் டிக்கெட் போட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். செம்ம வெயில். ஆனால் இந்த டைமில் நம்ம வாட்டர் கேம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நார்மல் கேம்ஸு இதெல்லாம் விளையாடுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த வெயில் வந்து தாங்கவே முடியல, அடித்து ஊற்றிட்டே வந்து இருந்தது.
பட் என்ன நமக்கு வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஸ் நல்ல கம்பெனி கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பெரிய ரைட்ஸ் எல்லாம் வந்து போகிறதுக்கு நல்ல கம்பெனி கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் அந்த டைமை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நமக்கு சம்மர் டைம் அப்படின்றதுனால எல்லா ரைட்ஸுக்குமே க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அங்கே போய் நம்ம விளையாட போகிறது என்னமோ அரௌண்ட் 5 to 10 minutes தான். பட் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறதே வந்து மோர் தென் 1 hour 45 minutes வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால நமக்கு அதுதான் ரொம்ப வந்து டயரிங்காக இருந்துச்சு. நிறைய ரைட்ஸ் வந்து போக முடியல. நமக்கு அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு இது மாதிரி போஸ்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்னென்ன கேம்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூசிவ் இந்த டிக்கெட்ஸ்க்கு இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்மளால் எல்லா கேம்ஸுமே வந்து விளையாடவே முடியல. 1-2 கேம்ஸ்க்கு தான் நமக்கு அந்த வெயிலில் வந்து நின்று போயிட்டு வரதுக்கே வந்து கரெக்டாக இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கெலாம் முன்னாடியே இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. இந்த கப்பை சாசர் சுற்றுற மாதிரி, அப்புறம் அந்த மாதிரி அந்த குதிரை மாதிரி இதெல்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் வந்து என்கேஜ் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப கூட்டம் இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் என்கேஜ் பண்ணிவிட்டு சரி வந்ததுக்கு ஒரு 2 ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கை ஸ்விங்குன்னு நினைக்கிறேன் இது. நானும் அதுக்கப்புறமா வேம்புவும் தான் வந்து பெஸ்ட்டு பார்ட்னர்ஸ். நான் வேம்பு சரண்யாவோட இருக்கோம். நாங்கள் 4 பேரும் வந்து மேக்ஸிமம் இந்த ரொம்ப த்ரில்லிங்கான ரைட்ஸு, பயங்கர இந்த தலைகீழ போய் நிற்க பாருங்க, அந்த ரைட்ஸ்லாம் எதுவுமே நாங்கள் மிஸ் பண்ணல. வந்ததுக்கு போயிருந்தாலும் போயிருக்கோம். இது வந்து பார்க்கறதுக்காக கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் போகும்போது அந்த அளவுக்கு தெரியல, என்ஜாய் பண்ணோம். நானும் வேம்புவும் தான் போயிட்டுருக்கோம். சரண்யா வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே வரல. சரண்யா கூட விடுங்களேன், என் தம்பி சாய் இருக்கான் பாருங்க, அவன் இவ்வளோ பயப்படுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. எதுலேயுமே வரலைங்க. தண்ணிக்கு போகிற வரைக்கும் அவன் அப்படியே சுற்றிட்டே இருந்தான். அப்புறமா இந்த ரோலர் கோஸ்டர் வந்து நாங்கள் போனோம். இது வந்து சின்னது, இது 4 மெம்பர்ஸ் தான் அக்காமடேட் பண்ணலாம். இதில் சாய் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கான், அந்த வீடியோ தான் இது. பட் இதுக்கு ரொம்ப நேரம் நாங்கள் நின்னோங்க. பயங்கர ஒரு மோர் தென் 1 hour வந்து நின்றுட்டு இருந்தோம். நடுவில் எக்ஸ்ட்ராஸ்க்கு ஒரு 2-3 பேர் கேட்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே நிறையா பேர் முன்னாடி வந்து போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது இது. இதுலேயே பெருசு இருக்குது, பட் அது போகிறதுக்கு வந்து பயங்கர க்யூ. அங்கேயே நின்னா ஒரு மோர் தென் 2 hours நம்ம வெயிலே நிற்கணும் அப்படின்றதுனால சரி ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வெட் கேமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானும் சரண்யாவும் தான் இதில் போனோம். இதுக்கே வந்து சரண்யா பயங்கரமாக பயந்தா. கடைசியில் எல்லாருமே போயிட்டோம். இல்லை யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டோம். ஐயோ மித்துன் மறைக்கிறான். அடல்ட் எல்லாருமே போயிட்டோம். தச்சு பழற அவனை அப்படியே இந்த கேமில் வந்து நாங்கள் போனோம். அந்த ஸ்கை ஸ்விங்குக்கு அப்புறமா இது வந்து போனோம். இது வந்து அப்படியே நின்றுட்டே ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுறது தான். அப்படியே சாயிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு ஐயோ என்னடா அது நின்றுட்டே இருக்கிற அப்படி தோணுச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமு. ஐயோ நல்லா நல்லா தான் இருக்குது. போய் பார்க்கலாம். நாங்கள் ரோலர் கோஸ்டர் போகிறோம். வரியா பெருசு ஏங்க இதுக்கே போலங்க, வந்துட்டாங்க அதுக்கே போலங்க. சும்மா வேஸ்ட் பீஸுங்க இது. ஏய் அதுலேயே ஒன்று அலோவ் பண்ணல, இதில் எப்படி அலோவ் பண்ணுவாங்க? ஷீ இஸ் மை பார்ட்னர். எவ்வளோ பெரிய வீராங்கனா அதை பாருங்க, இதில் போய் விளையாடுறாலாம். வைத்தியா உனக்கு அவ்வளோதான் வருமா? போயிட்டு வாப்போ. நெக்ஸ்ட் இதுல தான் போறோம், தலைகீழ நிக்க போறோம். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் வந்து போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தலைகீழ நிற்கிறது. நான் இந்த எம்ஜிஎம் பிஜிபி இந்த கிங்டம்லாம் வந்து போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தான் இது. அதனால் எனக்கு வந்து இது எல்லாருமே எதுவுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேம்புவும் என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணேன். அதுக்கப்புறமா சரண்யாவோட ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்ததுனால சரி போய் என்ஜாய் பண்ணலான்ட்டு போயிட்டாங்க. பட் கண்ணே திறக்கலை. நான் மேலே அந்த தலைகீழ நின்றுட்டுருக்கிறப்பெல்லாம் சுத்தமாக கண்ணே திறக்கலை. பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் நான் போயிட்டு வந்துட்டேன்னு என்னாலே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ப முடியல. பட் வாந்திலாம் ஒன்றும் வரல, ஏன்னா நாங்கள் அவ்வளோ சாப்பிட்டுட்டுலாம் வந்து போகல, அதனால் வாந்திலாம் வரல.
ஸோ நம்ம வந்து அந்த கெட்வெட் பார்க்குள்ளே வந்து வந்தாச்சு. அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து 1-2 கேம்ஸ் அங்கே வந்து விளையாண்டோம். ரொம்ப அங்கே வந்து இருக்கவே முடியல, வெயில் பயங்கரமாக இருந்தது. தண்ணியில் இறங்குற வரைக்கும் தான், தண்ணியில் இறங்கினோடனே ஒன்றுமே தெரியல. பட் இங்கே வந்துட்டு நாங்கள் வீடியோலாம் வந்து எடுக்கலை, எல்லாத்தையுமே வந்து லாக்கர்ஸில் வச்சுட்டோம். ஆனால் அந்த வேவ் பூல் அது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து விடுவாங்க. மேலே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், அது செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ரெயின் டான்ஸு எல்லாத்துலேயுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். டான்ஸ் எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். மேக்ஸிமம் டைம் இந்த பூலில் தான் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தது. அதான் நடுவில் அந்த ஸ்லைடு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூலில் நாங்கள் வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும். 2000 years later. எல்லாம் கிழிஞ்ச பாய் மாதிரி இருக்கும். வெரி டயர்ட், எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். போகும்போது தான் ஃப்ரெஷ்ஷாக போகல, வரும்போது இன்னும் பயங்கரமாக இல்லை வெயில் அந்த ஃப்ரெஷ்னஸே இல்லை. இல்லை தண்ணியில் எல்லாத்தையும் வேர்க்கவே இல்லை, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே நுழையிறப்ப குழந்தைங்களாம் அவ்வளோ எனர்ஜியாக இருந்தாங்க. பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து ஸ்டாமினாவே இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதில் ஆக்டிவாக இருந்தது பார்த்திங்கன்னா தச்சு மட்டும்தான். சாப்பிட்டுட்டு போய் படுத்தோன்னு வச்சுக்கோங்க, 3 நாளைக்கு தூங்குவோம். இவங்க பாருங்கள் எப்படி ஆகிட்டோம் பாருங்க. எங்கள் டீமில் வந்து இன்னும் ஆக்டிவாக காலையில் வந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரியே இருக்கிறது எங்களோட தச்சு. கூட தண்ணியில் போகலாம்னு சொல்கிறாங்க. தண்ணியில் போகலாமா? வேணாட்டா, அவ்வளோதான் டயர்டாக. பரவாயில்ல, தூக்கம் வந்துருச்சாடி. சரி ஓகே. காலையில் அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது தாங்க. அப்புறமா லஞ்சே வந்து நாங்கள் சாப்பிடல, தண்ணியில் இருந்தனால பசிலாம் வந்து தெரியல. அப்புறமா ஒரு 5 மணிக்கு மேலே தான் நாங்கள் தோசை சாப்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபேமிலியோடு போங்க, தனியாக நம்ம வந்து போகிறத விட ஃபேமிலியோட கசின்ஸோடலாம் சேர்ந்து போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.